ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷேரன் விலாக். எனக்கு நம்ம ஷேரன் விலாகில் நல்ல சத்தான ரொம்ப டேஸ்டியான பொட்டுக்கடலை உருண்டை எப்படி பண்ணலாம்னு தான் இன்றைக்குள்ள வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோங்க. இது ரொம்பவே ஈஸியாக செய்யலாங்க. எடை குறைவான குழந்தைகளுக்கு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க வெயிட் போடுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்க. இது இப்போ எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இது பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 1 கப்பு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். நம்ம இனி இதை லைட்டாக வறுத்தெடுக்க போகிறோம். நம்ம இதை வறுக்காமலும் செய்யலாம். வறுத்து செஞ்சோன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம 2 வாரம் வச்சு சாப்பிட்டாலும் அது கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ நம்ம இனி இதை லைட்டாக வறுத்து எடுக்கலாம். நமக்கு கலர் எதுவும் மாற வேண்டிய அவசியம் இல்லை, வறுபட்டாலே போதும். இப்போ பாருங்கள், பொட்டுக்கடலை நல்லா வறுபட்டுடுச்சு. இதை இனி நம்ம வேறு தட்டுக்கு மாற்றிக்கிடலாம். அடுத்து அதே கடாயில் 1 டீஸ்பூன் நெய் ஊற்றி அது நல்லா சூடானதும் 1/4 கப்பு துருவின ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவலை அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதை நல்லா வறுத்தெடுத்துக்கோங்க. அதில் உள்ள ஈரப்பதையெல்லாம் நமக்கு நல்லா போகணும். அப்போ தான் நம்ம இதை லட்டில் சேர்க்கும்போது நமக்கு 2 வாரம் வரைக்கும் லட்டு கெடாமல் இருக்கும். நல்லா வறுத்தெடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் தேங்காய் துருவலை மிக்சியில் போட்டு ஒரு 2 சுற்று சுற்றிட்டு எடுத்திங்கன்னா வறுபட நமக்கு ஈஸியாக இருக்கும். நான் இன்றைக்கி அப்படி தான் எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள், நல்லா வறுபட்டுடுச்சு. நம்ம கடையில் வாங்குகிற டெசிகேட்டட் கோகோனட் மாதிரி இருக்குது. இப்போ இதை நம்ம ஆற விட்டுக்கலாம். அடுத்து ஒரு ட்ரையான மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கிற அந்த பொட்டுக்கடலையை அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூட வாசனைக்காக ஒரு 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்துட்டு இது கூட 3/4 கப் அளவு நாட்டு சர்க்கரை நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக ஒயிட் சுகர் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம பொடி பண்ணி எடுத்துகிட்டு வரலாம். இப்போ பாருங்கள், பொடி பண்ணி எடுத்தாச்சு. இந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து அதே கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா சூடானதும் அதில் ஒரு 7-8 முந்திரி பருப்பு இதில் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 7-8 பாதாமே நான் இதில் சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு நட்ஸு வேணும்னா இதை சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். நம்ம நட்ஸு சேர்த்து செய்கிறதால நமக்கு லட்டு சாப்பிடும்போது அது அங்கங்கே கடிபடுறப்ப நமக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் நான் இதில் சேர்த்துருக்கேன். இப்போ பாருங்கள், நட்ஸ் எல்லாம் நல்லா வறுபட்டுடுச்சு. இதிலே இருக்கட்டும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே பொடிச்சு வச்சுருக்கிற அந்த பொட்டுக்கடலை மாவை இதில் சேர்த்துக்கலாம். கூடவே அந்த 1/4 கப் அளவு அந்த வறுத்த தேங்காய் துருவலையும் இதில் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். அந்த நெய் கூட இந்த மாவெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ எனக்கு கொஞ்சம் நெய் தேவைப்படுது. அதனால் 1 டேபிள் ஸ்பூன் போல் நெய் சூடாக்கி இதில் ஊற்றிக்க போகிறேன். இதை ஊற்றிட்டு அந்த சூட்லேயே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கையில் மாவு எடுத்து உள்ளங்கையில் வச்சு நல்லா அழுத்தி உருண்டை பிடிச்சிக்கோங்க. அப்போ தான் நமக்கு உருண்டை நல்லா பொடியாமல் வரும். நீங்கள் உருண்டை பிடிக்கிற அளவுக்கு நெய் ஊற்றி நல்லா உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் நெய்க்கு பதிலாக நல்லெண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எல்லா மாவையும் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லா மாவையும் நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்தாச்சு. இது ரொம்பவே ஈஸியாக செய்யலாங்க. நமக்கு பொட்டுக்கடலை இருந்தாலே போதுங்க. நீங்கள் இதை ஒரு தடவை செஞ்சு வச்சிங்கன்னா 2 வாரம் வரைக்கும் இது கெட்டு போகாமல் இருக்குங்க. ஏன்னா நம்ம இதில் தேங்காயை வறுத்து சேர்த்துருக்கோம்.
நீங்கள் பிள்ளைங்க எப்போ கேட்டாலும் இதில் நீங்கள் ஒன்று எடுத்து கொடுக்கலாங்க. இது ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு லட்டுங்க. நீங்கள் இதை உங்கள் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.